வைத்தியசாலை காணப்படும் ஆளணி பற்றாக்குறை நீக்கிறதுக்கான நடவடிக்கை மேலதிக ஆளணிக்காக நாங்கள் கார்டு ரிவிஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரத்தில் செய்து கொடுங்க. யாழ்ப்பாண போதனா வைத்திய பணிபுரியும் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்குவது தொடர்பான கோரிக்கை. இந்த கோரிக்கை தொடர்பாக நாங்கள் அமைச்சரோடையும் பேசியிருக்கிறோம். எங்கட பக்கத்தால் அதாவது நம்முடைய பணிப்பாளர் சொல்றதுக்கு இருக்கிறீங்களா, அமைச்சரோட நாங்கள் பேசணும். எமது வைத்தியசாலையில் கடமையாற்றிய தொண்டர்களில் 15 பேருக்கு மாத்திரம் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தது. மேலும் தகுதியுடைய 88 பேரின் விவரங்களையும் ஏனைய அறிக்கைகளையும் நாங்கள் சுகாதார அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு கையளித்திருக்கின்றோம். இது தவிர காபோத சாதாரண பரீட்சை சித்தி அடையாத 58 பேரின் பெயர் விவரங்களை நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு வழங்கியிருக்கின்றோம். கடந்த வாரம் நடைபெற்ற அந்த நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தகுதியுடையவர்களை உள்வாங்கி நேர்முக தேர்வு நடைபெறுவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சரி, பணிப்பாளர் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு கேட்க வருகிறது. அந்த இந்த இந்த சுகாதார தொண்டர் அடிப்படையில் எடுத்தாக்கள் இருக்காங்க தானே, இவர்கள் அன்றைய காலகட்டம் 17ஆம் ஆண்டு 18 19ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன அடிப்படை தகமையோடு எடுத்தீங்கிறது நீங்களா எடுத்தீங்க அல்லது 2022 ஜனவரி மாத கால பகுதியில் அன்றைய காலத்தில் இருந்த பிரதி பணிப்பாளர் தான் இவர்களை உள்வாங்கி இருந்தார். பேரை சொல்லுவீங்களா? டாக்டர் CS ஜமுனானந்தா. நான் அந்த நேரம் வெளிநாட்டில் பயிற்சிக்காக சென்றிருந்தேன். அப்போது கொரோனா தொற்றின் காலப்பகுதியாகிய காலமன்றபடியினால் அதை தவிர நமக்கு சிற்றூழியர்களில் 60 பேருக்கு பற்றாக்குறையும் அட்டெண்டன்ட் 88 பேர் பற்றாக்குறையும் காணப்படுகின்றது. இது தவிர போதனா வைத்தியசாலையின் ஆளணி குறிப்பாக இந்த சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். வடபகுதியிலே இருக்கின்ற இந்த பிரதான வைத்தியசாலை தெற்கிலே இருக்கின்ற பிரதான வைத்தியசாலைகளோடு ஒப்பிடுகையில் குறிப்பாக போதியளவு வைத்திய நிபுணர்கள் இருந்தாலும் வைத்தியர்கள் 325 பேர் தான் ஆளணி இருக்கின்றது. மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறே தாதியர்களின் எண்ணிக்கை 732ஆக இருக்கின்றது. அது மேலும் குறைந்தது 300ஆல் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறே சுகாதார ஊழியர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த 3 விதமான ஊழியர்களை அதிகரிக்கும்படி நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியிருக்கின்றோம். சுகாதார அமைச்சு அது நிதி அமைச்சுக்கு அனுப்பியிருக்கின்றது. அந்த அனுமதியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே ஆளணி வெற்றிடம் சுகாதார ஊழியர்கள் நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக ஆளணி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இது ரெண்டையும் செய்வதன் மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இலங்கையிலே 4ஆவதான தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படவும் வேண்டும். அதையும் நான் இந்த சபையிலே கூறி வைக்க விரும்புகின்றேன். சுகாதார அமைச்சு முன்னைய காலங்களிலே தேசிய ரீதியாக எடுத்த முடிவுகளின்படி இந்த 4ஆவது தேசிய வைத்தியசாலையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் செய்யப்பட வேண்டும். தற்போது இருக்கின்ற படுக்கைகளின் எண்ணிக்கை 1550, அது 2000க்கு மேல் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு 10 மாடி கட்டிட தொகுதியை கட்டுவதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம். அதற்கான பூர்வாங்க வேலைகளை சுகாதார அமைச்சும் நன்கொடை அமைப்பும் செய்து வருகின்றது. எதிர்வரும் காலங்களில் அது சாத்தியமாகும் என நம்புகின்றோம். அவ்வாறே குறிப்பாக ஆளணி அதிகரிப்பை நாங்கள் கட்டாயம் விரைவாக செய்து தரும்படி கேட்டிருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக நீங்கள் கட்டாயம் குரல் எழுப்பி இந்த ஆளணியை
அதிகரிப்பை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இது தொடர்பாக எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கிற பவானந்த ராஜா எங்களுடைய உறுப்பினர் இது சம்பந்தமாக அவர் பார்லிமெண்ட்லையும் பேசினார். அதை போன்று நலிந்த ஜாதீஸ் அமைச்சரோடையும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் இப்பொழுதைக்கு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் ஆளணி வந்திருக்குது, அதுக்கு இன்டர்வியூ வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது, அது இன்டர்வியூ பின் போடப்பட்டிருக்குது. இருந்த போதிலும் கூட நான் சொல்கிறவனு தன்னைக்கிட்ட இன்டர்வியூவில் வச்சு எடுக்கிறாங்களும் முதல்ல எடுங்க. அது முதல் கட்டமாக. அடுத்தடுத்த கட்டங்களில் உண்மையிலேயே இப்போ இன்றைக்கு விசேடமாக சுகாதாரத்துறைக்கான ஆளணிகளை முற்றாக தீர்க்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் உண்டு. அதே போன்று டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுக்கணும். என்னென்னு கேட்டப்போ இந்த மக்களிலிருந்து வருகின்ற குறைபாடு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க 300க்கு அதிகமான டாக்டர்ஸ்மார் இருக்கிறாங்கண்டு. அப்படி அந்த ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறதுக்கு நான் இங்கே 100-200 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஆனால் 12 மணி 1 மணிக்கெல்லாம் போயிட்டு பார்த்தா யாரும் இல்லைன்னு சொல்கிற ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது. அதனால டாக்டர்மாரும் வேறு யாரும் இல்லை. இது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் என்ன வரிப்பணத்தில் படித்தவங்க நீங்கள்லாம் நல்லா பொறுப்பு வாய்ந்தவர்கள். அப்போ அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் மத்தியில் உண்மையிலே மக்கள் மத்தியில் இருந்து நாங்கள் போயிட்டு இப்போ மருந்து எடுக்கிறதுக்கு போகின்ற பொழுது ஆக்கள் இல்லைன்னு சொன்னான். அது பெரிய ஒரு குறைபாடு. அதனால வேண்டி அதில் அவங்க கூட நிர்வாகத்தினுடைய பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையும் கூடுதலாக கவனத்தில் எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். வடக்கிலே இருக்கின்ற மிக முக்கியமான வைத்தியசாலை என்றபடியினால் காலையிலே அதிகளமானவர்கள் வருவார்கள். நம்மிடம் இருக்கின்ற 60க்கு மேற்பட்ட கட்டிட தொகுதிகள் ஆங்காங்கே வைத்தியர்கள் ஊழியர்கள் கடமை செய்து கொண்டிருப்பது உதாரணமாக பலருக்கு தெரியாது. எங்களுக்கு ஐசியூ பெட் 30 இருக்கின்ற 30லேயும் அங்கே நோயாளிகள் இருப்பார்கள். அவ்வாறே ஆப்ரேஷன் தியேட்டர் 20 தியேட்டர் ரூம்ஸ் இருக்குது. அந்த தியேட்டர் ரூம்ஸ்லேயும் இந்த ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே வெளிப்படையான தோற்றத்துக்கு காலையிலே அதிகளவானவர்கள் காணப்படுவார்கள். பல்வேறு கட்டிட தொகுதியில் உள்ளே வேலை செய்வார்கள். குறிப்பாக 24 மணி நேர கடமையில் இருக்கின்றபடியினால் மத்தியானத்துக்கு பிறகு நீங்கள் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாக இருக்கும். எமது வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு காலை 7 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை சகலரையும் பார்வையிடும். ஒருவரையும் திருப்பி அனுப்பவில்லை. அவ்வாறே தினசரி 2500க்கு மேற்பட்டவரும் கிளினிக் நோயாளிகள் அனைவருக்கும் மருந்து கொடுத்து முடிந்த பின்னரே வைத்தியர்கள் செல்ல முடியும். காலை கடமையில் செல்லும் சில வைத்தியர்கள் அன்று இரவு கடமைக்காக சில நேரம் மாலை நேரங்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் சில சமயங்கள் வேலைக்கு வராமல் இருக்கக்கூடும். அநேகமாக இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்குகின்றது. வடக்குக்கு வெளியே இருந்தும் நோயாளிகள் மருத்துவ சேவைக்காக வந்து செல்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் சத்தியமூர்த்தி நடக்குதுன்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்தி நீங்கள் இந்த கார்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கோரிக்கையில் உத்தியோகபூர்வமாக எப்போ சமர்ப்பிச்சு நீங்கள்? கடந்த வருடம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். கடந்த வருடம். அப்போ இதுவரைக்கும் அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை? இலங்கையில் இருக்கின்ற எல்லா வைத்தியசாலைகளுக்குமான ஒட்டுமொத்தமான மீளாய்வின் பின்னரே நடைபெற்று இருக்கின்றது. என்னடா நான் கேள்விப்பட்டதன்படி மற்ற மாகாணத்துக்குரிய கார்டு ரிவிஷன்ஸ் நடந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் இங்கே துரதிர்ஷ்டவசமாக நடக்க இல்லை என்று. அவ்வாறிலே இலங்கையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான வைத்தியசாலைகளும் இவ்வாறே இன்னும் குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் கார்டு அப்ரூவல் 100க்கு மேற்பட்ட வைத்தியசாலைகள் நிறுவனங்களுக்கு நடைபெறவில்லை. மத்திய அரசாங்கங்களே இருக்கக்கூடிய வைத்தியசாலையில நடக்க இல்லைன்னு சொல்றீங்களோ? ஒரு சில வைத்தியசாலைகளுக்கு மாத்திரம் நடைபெற்றிருக்கின்றது. களுத்துறை வைத்தியசாலை மற்றும் மாங்குளம் புனர்வாழ்வு வைத்தியசாலை போன்ற ஒரு சில வைத்தியசாலைகளுக்கு மாத்திரம் நடைபெற்று. நீங்க சொன்னீங்க ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நாட்டிலே 4வது உண்டு, அப்படிதானே? இதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நடந்திருக்கும். இதற்கு மேலே இருக்கின்ற பிரதான வைத்தியசாலைகளுக்கு குறிப்பாக போர் நடந்த காலங்களிலே பல வைத்தியசாலைகள் விரைவாக முன்னேற்றம் அடைந்தன. போர் நடந்த போதி காலங்களில் இங்கு யாழ்ப்பாண வைத்தியசாலை நாளணி மிக குறைவாகவே காணப்பட்டது. மற்றது 2024
போதனா வைத்தியசாலை வந்து டாக்டர் சொல்றத போல வந்து ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாத்திரமைக்கிறதுக்கு வந்து ஜனாதிபதி அறிவித்த ஒரு முடிவொன்று இருந்தது. அது சம்பந்தமாக வந்து அது இதுக்கு முதல் இருந்த ஒரு ஜனாதிபதி. அப்போ இந்த அரசாங்கம் வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்குரிய அந்த முடிவை வந்து நடைமுறைப்படுத்துமா? நான் இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சரோட கதைச்சிருக்கிறோம். எனவே நாங்கள் இங்கே ஒரு முடிவு எடுத்து அங்கே அனுப்ப வேண்டியிருக்கின்ற இது நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றவே வேண்டும் என்றது. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளராக தெரிவிக்கப்பட்டது துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தில் அடுத்ததாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையைத்தான் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என்று. எனவே நாங்கள் அந்த கோரிக்கை மக்களின் கோரிக்கை இது. எனவே நாங்கள் இதை இங்கே ஒரு தீர்மானமாக எடுத்து நமது அமைச்சுக்கு இதை அனுப்பணும் என்று நான் கௌரவ தலைவர் ஏற்கனவே வந்து ஒரு ஜனாதிபதி வந்து தீர்மானமாக எடுத்திருக்க ஒரு விஷயம் டாக்டர். ஜனாதிபதி வந்து பழைய ஜனாதிபதி தான் எடுத்திருந்தவர். இல்லை அது சரியான அதை நடைமுறைப்படுத்துறது தானே. அது ஏற்கனவே வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நாங்கள் எடுப்போம். அதில் வந்து நாங்கள் எடுப்போம் சொல்லுவோம். ஆனா நான் சொல்ல வரேன்னு வந்து 2 வருஷம் உங்களோட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சிட்டுது. இது ஏற்கனவே வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஜனாதிபதி சாதாரண இல்ல ஒரு ஜனாதிபதி எடுத்த ஒரு முடிவை வந்து நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு மக்களோட விருப்பம் சொல்றீங்க வந்து 2 வருஷத்துக்கு பிறகு வந்து நான் முடிவெடுக்கிறேன். நான் எப்ப முடிக்கிறேன் ஒன்றே தலைவர் வந்து அதை சொல்லணும் வந்து இல்லாட்டி நான் முடிவு எடுக்கும். அப்ப அந்த வகையில ஒரு ஜனாதிபதி ஒரு முடிவை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். நீங்கள் இங்க அனுமதி எடுக்க தேவையில்லை. 2 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து நாங்கள் கேட்கிற இடத்துல வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, நல்ல விஷயம். இன்றைக்கு நாங்கள் ஏகமனதா வந்து அந்த முடிவை எடுப்போம். சரி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். சரியா கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இருங்க ஐயா. உங்களோட டாக்டருக்கு நல்லா தெரியும் ஒரு தேசிய பாடசாலையாக தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தணுமாக இருந்து அதுக்கான குவாலிஃபைடு என்னாங்க. அந்த குவாலிஃபைடு இது வரைக்கும் நாங்கள் பூர்த்தி செய்ய இல்லை. அடுத்து தேசிய வைத்தியசாலைங்கிறது அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள்கிட்ட நலிந்தியோடு நாங்கள் பேசுவோம். அதாவது நாங்கள் முதல்ல எடுக்க வேண்டிய தீர்மானம் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆதார வைத்தியசாலைக்கு தேவையான போதுமான வளங்களை பெற்றுக் கொடுக்கின்ற வேலைகளை முதல்ல செய்யிட்டு அதன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மாடி கட்டடங்கள் அது எல்லா துறைகளும் இந்த இடத்துக்கு வந்ததன் பிறகு தான் நாங்கள் இது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்த முடியுங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அந்த அதில் இருக்கின்ற ப்ரொசீஜர் என்னான்ட்டு அதை நீங்கள் இங்கே சொல்லணும். சரியா ரைட். அதே நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வகையான தரம் உயர்த்தல்கள் ஆளணி பற்றாக்குறை இதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்ததன் பிறகு நாங்கள் இதை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துறதுக்கு எங்களுடைய அனுமதியை நாங்கள் தரோம். சரி, இப்ப நான் சொல்ல வரேன் நீங்கள் சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வைத்தியசாலையை வந்து தேசிய வைத்தியசாலை ஆக்குறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லைன்றதான் நாங்கள் சொல்ல வரோம். அப்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதை உயர்த்த வேணும், இதை கட்ட வேணும், அதை பெட்ஸை கொடுக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். செய்யாமல் இருக்கிற வரைக்கும் தான் நடக்க போறது இல்லை. ஆனா அன்றாதபுரத்துல வந்து அன்றாதபுர வைத்தியசாலையை வந்து தீவிரமாக வந்து பலப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. சரிதானே. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா நேற்று நடைபெற்ற தெல்லிப்பளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து ஒரு மத்திய அரசுக்குள்ள கொண்டு போறதுக்குரிய முயற்சியும் நடக்குது. அங்கேயும் சொல்லப்படுகின்றன இப்ப மாகாணத்துக்குரிய ஒரு கட்டுமானத்துக்கு வந்து போதிய அளவு நிதி கொடுத்தாலே வந்து அந்த மாகாணமே வந்து அதை இயக்கும். சரிதானே. அப்ப மாகாணத்துக்கு வந்து நீங்கள் நிதி கொடுக்குறீங்க இல்ல. அங்கே சொல்ற காரணம் என்னென்றால் வந்து இல்ல மத்திக்கு கொண்டு போனால் தான் அதை சரியாக இயங்கும் என்று சொல்லி போட்டு இப்ப முடிவெடுத்தாச்சு தவிசா. அப்ப மாகாணத்துக்குரிய விஷயத்துக்கு வந்து காசு கொடுத்தால் வந்து நல்ல வடிவா இயங்கும். நீங்க கொடுக்குறீங்க இல்ல. அதை கொடுக்காமல் வந்து இன்றைக்கு வந்து ஏற்கனவே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. முதல்ல கதைகளை நான் முடிக்கிறேன். கொஞ்சம் அது பரவாயில்லை. வேலை வந்து மக்களுக்காக தானே. வேலை மக்களுக்காக சாப்பாடு இல்லாமல் இருப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. அப்ப வைத்தியசாலையை பற்றி பேசினபடியால் தான் நான் சொல்றேன். பொறுமையா இருங்களேன். குழப்பம் அப்ப நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். வந்துட்டார் உங்களுடைய சைக்கிக். அப்ப நான் கேட்க விரும்புறது என்னென்றால்
மாகாணத்துக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க மத்திக்கு கொண்டு போறதே வந்து சொல்றீங்க இல்லைன்னா வளங்கள் காணாது கொண்டு கொண்டு போறீங்க வந்து பலப்படுத்தாமல் இருக்கிறீங்க சரியா இருக்கிறதே வந்து நீங்க 2 வருஷம் ஆட்சிக்கு வந்து ராஜேந்திரகுமாருக்கு நீங்க தேவருக்கு வேற எதுவும் இல்லை இந்த பிரதேசத்துக்கு மாவட்டத்துக்கு எந்த விதமான அபிவிருத்தியும் வரக்கூடாது அவ்வளவுதான் இப்ப நான் சொல்றது வந்து விளங்கு இல்ல மலையாளத்துல நீங்க கொஞ்சம் வித்தியாசம் போல வந்து அப்ப நான் சொல்றேன் வந்து விளங்குது இல்ல போல இப்ப நான் வந்து அந்த அபிவிருத்தியை ஏன் செய்யாமல் இருக்கிறது தான் சரி விளங்காது இப்ப நான் அபிவிருத்தியை பற்றி இப்ப கதைச்ச கதை ஹியூமன் ப்ராப்ளம் ஸ்ரீதரன் எழுதின கடைசி விஷயம் ஒப்பப்பட்டது சரிதானே யாழ்ப்பாண போதனா வயதில் பணிபுரியும் தொண்டர் அது முடிச்சு என்ன முடிஞ்சது அது எல்லாருக்கும் நிரந்தரம் கொடுத்தாச்சா இல்ல நிரந்தர ஐயா உண்டு உங்களுக்கு என்ன விட இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்காக சரியா தெரிஞ்சு கொண்டு மீண்டும் மீண்டும் இதுகளை பேசி நான் என்ன சொல்றேன் குழப்பி அடிக்காதீங்க சரியா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நியாயமான முறையில ப்ளீஸ் ஹெல்ப் தேம் டு இப்ப நான் சொல்றேன் சண்டைக்கு வரையில தரேன் இங்கே சண்டை இல்ல இல்ல நான் ஃப்ராங்கா சொல்றேன் போதனா வைத்தியசாலை அடுத்தது டூயிங் குட் ஜாப் ஓகே தட் வி ஆல் அக்ரி நாங்கள் எல்லாம் பாராட்டுறோம் டூயிங் குட் நான் இப்போ அவரை கேட்குறேன் என்னென்னா இவையில் எல்லாரையும் ஏதோ ஒரு வழியில் நிரந்தரமாக்குறதுக்கான வழியை ப்ளீஸ் அதை சஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை செய்யுங்க ஒரு தரையும் வெளியில் விடாமல் அதில் உள்வாங்கிறதுக்கான இதில் அமைச்சர் என்ற ரீதியில் நீங்களும் படிப்பாளர்கள் அதை செய்யணும் இது மனிதாபிமான பிரச்சனை இல்லை ஒன்று நான் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் ஒரு அவங்கள உள்வாங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குது அது சம்பந்தமாக தான் இன்டர்வியூ கால் பண்ணப்பட்டது அந்த இன்டர்வியூல வந்து எல்லாத்துக்கும் தாங்களுக்கு விண்ணப்பம் வர இல்லை என்று அது தடுத்து வைக்கப்பட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உள்வாங்க முடியாது அதே நேரத்தில் இதில் இருக்கின்ற தகுதி தராதரம் இருக்குது ஏதாவது ஒரு அரச தொழிலுக்கு அப்போ அந்த 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 இதையும் நாங்கள் பார்க்கணும் அந்த இதில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு 157% பிள்ளைகளுக்கு எந்த விதமான தகுதிகள் இல்லை அப்போ அதனால அடுத்து அதை வந்து அடுத்த கேட்டகரியில் நாங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கும் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது நாங்கள் பேசியிருக்கோம் அவைகளுக்கு நிரந்தர தன்மை ஏதோ ஒரு கேட்டகரியில் கொடுப்போம் சரி தலைவர் ஒரு நிமிஷம் ஆர்டிஏ வந்திருக்கீங்களா தலைவர் ஒரு நிமிஷம் பவானந்தராயா சாரும் நானும் போன முறை பாராளுமன்றத்தில் நடந்த செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி மெம்பர்ஸ் ஜப்னால இருந்து போயிருக்கிற 2 மெம்பர்ஸ் நானும் பவானந்தராயா சாரும் மட்டும்தான் எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிரெக்டரும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான பிரசன்டேஷன் ஒன்று செய்தவர் அண்டு நானும் பவானந்தராயா சாரும் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு டிஜியோட கழிச்சு செக்ரட்டரியோட கழிச்சு அன்றாதபுரத்துக்கு முதல் ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தணும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க அது என்ன பிரச்சனை சொன்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒன்று நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்துறதாக இருந்தால் 2000 பெட் ஸ்ட்ரென்த் வேணும் சரிதானே இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது அவருக்கே தெரியும் 1500 சொச்சம் அப்போ நாங்கள் ரோட்டு இப்போ ஹொரிடோருக்குள்ள பெட்டை போட்டு பெட்டை கூட்டலாது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணினா மட்டும்தான் பெட் ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம் என்றைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் 2000 பெட் ஸ்ட்ரென்த்துக்கு போகுதோ அண்ட் இது நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும் ரெண்டாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக வாரதா இல்லைன்றது வந்து நேஷனல் ஹெல்த் கமிட்டி ஒன்று இருக்கு அதுதான் டிசைட் பண்ணும் ஜனாதிபதி வந்து சொல்லி போட்டு போனார் என்று ஒருத்தர் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாத்திரல சில பேருக்கு சொல்லி கொடுங்க நன்றி சரி அடுத்த கட்டத்துக்கு ஐயா ஆர்டிஏ சொல்லுங்களேன் இப்போ இந்த என்ன நடக்குது உங்களோட வீதிகள் எல்லாமே அந்த ஆர்டிஏ எடுங்களே குட் மார்னிங் சார் வணக்கம் சார் கொஞ்சம் போறங்க அது பேசும் பொதுவான கேள்வி அதை முடிச்சுடுவோம் என்கிட்ட அது முதல்ல அவங்க வராதனால தானே இதை எடுக்கிறோம் வளமையாக இதுக்கு மாகாண பணிப்பாளரும் சரி பொறியாளரும் தான் வருகிறார்கள் அவர்கள் இருவரும் ஒருவர் கொழும்பு சென்று விட்டதாலும் விட்டுடுங்க மைக்கு மற்றவர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பதாலும் நிறைவேற்று பொறியாளர் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் மைக் எடுங்க வேற ஒரு மைக்கை கொடுங்களே ரூரல் ரோட் ப்ராஜெக்டில் 24 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதில் 10 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ்